நீங்க அதிகமா பேசுறது உங்க ரிலேஷன்ஷிப்பை என்னைக்கும் ஃபிக்ஸ் பண்ணாது. அது அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் மோசமா தான் மாத்தும். நீங்க எவ்வளவு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணலாம், அவங்கள சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் அந்த பெயின் உங்களுக்குள்ளார வந்துகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் ப்ராப்ளம் வெளியே இல்லைங்க, உங்களுக்குள்ள ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கிற ஹர்ட்னால தான் இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகுது. ஒவ்வொரு டைம் நீங்க ரியாக்ட் பண்ணும் போதும் அந்த ஓல்டு பெயின்ல இருந்தா நீங்க ரியாக்ட் பண்றீங்க. ஹோஓபோனோபோனோ பிராக்டிஸ் பண்றது உங்களுடைய பார்ட்னரை சேஞ்ச் பண்ணாது. பட் அது உங்களுக்குள்ள ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கிற பெயினை கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பெயின் ஹீல் ஆச்சுன்னா உங்களுடைய ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும், உங்களுடைய எனர்ஜி சேஞ்ச் ஆகும், அண்ட் மெதுவா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். சோ அடுத்த வாட்டி ஆர்கியூ பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்குள்ளார இந்த 4 ஃப்ரேசஸ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரிப்பீட் பண்ணுங்க. ஐ எம் சாரி ஃபார் அவர் பெயின், லெட் அஸ் ஃபர்கிவ் ஈச் அதர், தேங்க் யூ, ஐ லவ் யூ. இதை நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்க லைஃப்ல நீங்க பாப்பீங்க. நீங்களும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃப்ரீ ஹீலிங் கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸா DM பண்றேன்.